ஹாய். இந்த பயணம் எனக்கானதில்ல, உங்களுக்காக தான். நான் உங்க ரிஹானா. இன்னைக்கு இந்த ஆக்ட்ரஸ் ரிஹானா டைரிஸ் இந்த யூடியூப் சேனலை நான் ஆரம்பிக்கும் போது என்னுடைய ஃப்ரெண்ட் ரஞ்சனா நாச்சியார் அவங்க என்கிட்ட கேட்கவே இல்லை. நானும் அவங்க கிட்ட இந்த வீடியோ சப்போர்ட்க்கு கேட்கல. அவங்களா தான் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்க மட்டும் கிடையாது, எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க. நான் ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்த அந்த கேர்ள்ஸ், நிறைய லேடிஸ் வந்து அனுப்புங்க லிங்க, நான் வந்து சப்போர்ட் பண்றேன், உங்களுக்கு பண்ணாததா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நிறைய நான் ப்ரொமோஷனே பண்ணாத யாருன்னே தெரியாது அவங்கெல்லாம் எனக்கு வந்து ஐ மீன் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து டிஎம் பண்ணீங்க, நீங்க லிங்க் ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ என்னோட பயோல இருக்க லிங்க் எல்லாருமே வந்து அது சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்க்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். சத்தியமா சொல்றேன், இதை நான் சம்பாதிக்கிற எண்ணத்துல நான் இதை ஆரம்பிக்கல. கடவுள் புண்ணியத்துல கடவுள் எனக்கு திறமையை கொடுத்துருக்காங்க. அதுல நான் நல்லாவே சம்பாதிக்கிறேன், நான் நல்லாவே இருக்கேன். யாராவது கஷ்டம் அப்படின்னு சொன்னாலே ஒரு 100, 200, 1000, 2000 கொடுக்குற அளவுக்கு நான் நல்லா இருக்கேன். பட் இந்த யூடியூப் சேனல்ல நான் போடுற எஃபெக்டும் நான் போடுற வீடியோஸும் எல்லாமே இது எனக்கானது கிடையாது. என்னை சுத்தி இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற ஸ்மால் பிசினஸ் ஆரம்பிக்கிற அத்தனை லேடிஸ்களுக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிள்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. பிரெக்னன்ட் லேடியா இருக்கட்டும், இல்ல ஒரு முஸ்லீம் கேர்ள் வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டாங்க வெளியே போய் வேலை பார்க்கறதுக்காக. ஸோ ஹிஜாபோட அவங்கள வந்து வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து கேர்ள்ஸ் வந்து வெளியே போயிட்டு சம்பாதிக்கவும் முடியாது, கஷ்டம். ஸோ அவங்க ஃபேஸே காமிக்காம சும்மா ஹேண்ட் மட்டும் காமிச்சு, ஸோ அந்த ஆன்லைன்ல சம்திங் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி ஒரு லிப்ஸ்டிக் தயாரிக்கிறது, லிப் பாம் தயாரிக்கிறது, இன்விசிபிள் தயாரிக்கிறது, இல்லை பொட்டிக் ஆர்டர் பிடிச்சி டீலர்கிட்ட வாங்கி ரீசேல் பண்றது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. விதவைகளா இருக்கட்டும், டிவோர்ஸியா இருக்கட்டும், இல்ல ஹஸ்பண்டே இருந்து அவங்க வருமானம் பத்தல, இன்னும் ஏதாவது வந்து நம்ம சம்பாதிக்கணும்னு நிறைய பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டத்திலே ஒரு ஸ்ட்ரகிளை தாண்டி ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும்னு ஒரு பெரிய கனவோட சிறிய தொகையில வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆனா அவங்களுடைய ப்ராடக்ட் ரீச் ஆகாத பட்சத்துல நிறைய பேர்கிட்ட வந்து நமக்கு ப்ரொமோஷன் வேணும், நீங்க ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்கன்னா 1000, 2000, 5000, 10,000, 50,000, 1,00,000 சொல்லிட்டு கேட்கிற மத்தியில நான் ஒரு விஷயம் ஃப்ரீயா பண்றதுனால ரொம்ப சந்தோஷமா அவங்க மனசார என்ன பிளஸ் பண்றீங்க. அந்த ப்ரொமோஷனுக்கு அப்புறமா எமோஷனல் ஆகுறீங்க. இந்த வீடியோல நான் வந்து சில பேர் எமோஷனலா அழுது கூட நான் வாய்ஸ் வந்து நான் காமிக்கலாம். பட் எனக்கு அவங்களோட எமோஷனல், அவங்க பர்சனல் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணதை நான் இந்த வீடியோ மூலியமா நான் பிளே பண்றதுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருந்துச்சு. எனிவே யார் எல்லா சிஸ்டர் தெரியும் யார் யார் வந்து எமோஷனலா என்கிட்ட பேசுனீங்க அப்படின்ட்டு. எனிவே நான் உலகத்துல இருக்கிற அத்தனை பொண்ணுங்களுக்கும் நான் என்னோட லாஸ்ட் பிரீத் வரைக்கும் என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் கண்டிப்பா பண்ணுவேன். இதனால என்ன தடைகள் வந்தாலும், அவமானங்கள் பேச்சு வந்தாலும், கமெண்ட்ல எது நெகட்டிவா கொடுத்தாலும் என்னவா இருக்கட்டும்ங்க, நான் எல்லா கமெண்ட்டையும் தாண்டி எல்லா விஷயத்தையும் தாண்டி நான் வந்தவன். ஸோ எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. அதை வந்து நான் கேர் பண்ணிக்க மாட்டேன். நான் சொல்றது என்னன்னா, இந்த யூடியூப் சேனல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எப்படி எல்லா ஸ்மால் பிசினஸ் பண்ற கேர்ள்ஸ்களுக்கு ஒரு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்கோ, அதே மாதிரி என்னோட யூடியூப் சேனலும் எல்லா கேர்ள்ஸ்க்கும் எல்லா லேடிஸ்களுக்கும் இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா அமையணும். ஸோ நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்க்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கு. எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இருக்கு. இதுக்கு பழைய ஐடி வந்து எதனால வந்து சஸ்பெண்ட் ஆச்சு, ஏன் அது போச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். யார் அது காரணம்னு உங்களுக்கு தெரியும். இருந்தும் நான் அதுக்கு நெக்ஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சு அந்த புது ஐடியில கூட அவ்வளோ டக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸும் வியூஸும் கொடுத்தீங்க. அதனால நிறைய கேர்ள்ஸ்க்கு நான் வந்து ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணேன். ஏன் இப்போ கூட வந்து அதவும் முடுக்கிறதுக்காக சில விஷயங்கள் சில பேர் பண்றாங்க. இந்த ஸ்கேம் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் போடும்போது எனக்கு மெட்டால மெசேஜ் வருது, இந்த மாதிரி வருது உங்களுக்கு ரிப்போர்ட். அதெல்லாம் நான் போய் உள்ள போய் கிளியர் பண்ணேன். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயம் ஒரு கேர்ள்ஸ்க்கு நான் நிறைய பண்ணணும்,
ஒரு நல்லது பண்றதுக்காக ஒரு ஒரு பொண்ணு வரா அப்படின்னா அது வந்து யாருக்கெல்லாம் பாதிப்பு வருதோ அவங்க எல்லாம் பின்னாடில இருந்து என்னை வந்து தட்டுறாங்க, தட்டி விடுறாங்க, கெட் அவுட் அப்படின்ட்டு. நீ யார் இந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்றதுக்கு? எங்க எங்க பிசினஸ் கெடுது, எங்க எங்க வேல்யூ குறையுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ நான் இதெல்லாம் தட்டிடுவேன். ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எனக்கு யார் எப்படிப்பட்ட ஆட்களோ எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் ஐ டோன்ட் கேர். என்னால முடிஞ்ச கடவுள் எனக்கு கொடுத்த இந்த வரம். சில பேர் சொல்றாங்க இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்கறது கேட்கறவங்க பிச்சை எடுக்கிறாங்க. நோ, அதெல்லாம் கிடையாது. நீங்க ஒரு ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்க. நீங்க காசு கொடுத்து நீங்க சேவிங்ல வச்ச பணமோ இல்ல உங்க நகை சேவிங்ல வித்து போட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. அந்த ப்ராடக்ட் நீங்க பணம் கொடுத்து தான் வாங்குறீங்க, சும்மா ஒண்ணும் வரல உங்களுக்கு. பணம் கொடுத்து வாங்கின ஒரு பொருளை ஒருத்தவங்ககிட்ட கொடுத்து உங்க பேஜ்ல போடுங்கன்னு சொல்றது எந்த விதத்திலயும் பிச்சை கிடையாது. நான் என்னைக்குமே அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். நீங்க கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல நான் வாங்குறேன் பாத்தீங்களா, கடவுள் வந்து ஒரு நடிகைன்ற ஒரு 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 ஃபேம் கொடுத்து அந்த இடத்துல ஒரு ஃபேஸ் வேல்யூவும் கொடுத்து, ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து உங்களுக்காக ஒரு விஷயம் நான் பண்றேன்னு பாத்தீங்களா, அது நான் வரமா தான் பாக்குறேன். ஸோ இந்த வரம் வந்து அந்த கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ நான் என்ன எந்த அளவுக்கு நான் பிளெஸ்ஸிங் வாங்கினேன் எனக்கு தெரியாது. பட் நிறைய பேருக்கு நான் ஒரு சில விஷயங்கள் பண்றதுக்கு நான் முன்னாடி வரேன் அப்படின்னா நான் என்ன நினைச்சா நான் ப்ரௌடாக தான் நினைப்பேன். யார் என்ன சொன்னாலும்ங்க, ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் கேர். உங்களுக்காக நான் என்னைக்குமே நிற்பேன். நான் சொன்ன வார்த்தை என்னைக்குமே நான் இது பண்ண மாட்டேன். இன்னைக்கு கூட நான் ஷூட் முடிச்சுட்டு உள்ள வர, நான் ரெஸ்ட் ரூம் கூட போகல. நான் போகாம நின்று மேக்கப் ரிமூவ் பண்ண வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், டக்குன்னு சில இதெல்லாம் ப்ரொமோஷன்லாம் எடுத்துட்டேன். எடுத்து முடிச்சுட்டு யூடியூப்காக நான் சில வார்த்தைகள் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான், எவ்வளோ டயர்டா வந்தாலும் என் வாசல்ல வந்து 2-3 பார்சல் அப்படியே இருந்துச்சு. அதை எடுத்துட்டு வந்து உள்ள கொண்டு வந்து நான் அதை ப்ரொமோஷன் பண்ணிட்டு இன்னைக்கு நான் வந்து யூடியூப் வந்து வீடியோ போடணும் அப்படின்றது ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் நான் நின்று நான் பேசிட்டு இருக்கேன். எனிவே எனிவே எல்லாரும் நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம வந்து யாரையும் கெடுதல் நினைக்க வேண்டாம். நம்மளை கெடுதல்னு நினைக்கிறவங்கள முடிஞ்சா அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கலாம் அந்த கெடுதலை. இல்லையா, தட்டி கழிச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். ஓகேங்களா, அது நமக்கு வேலை கிடையாது. அவங்களுடைய குணத்தை, அந்த நாய் குணம்ன்றவன் அந்த என்ன இருந்தாலும் ஒரு நாய் குணம் தாங்க. நம்ம வளர்க்குற பிராணியா நாய் இருந்தாலும் அதுக்கு ஒரு தனி பாசம் இருக்கு. பட் ஸ்ட்ரீட் டாக் பொறுத்த வரைக்கும் என்னதான் நம்ம சாப்பாடு கொடுத்தாலும் அது ஒரு மாதிரி வெறித்தனமா சில டைம்ல மாறிடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு குணம் மனுஷங்களுக்கும் இல்லாமலாம் கிடையாது. ஸோ நாம தான் முன்னேறணும், நாம தான் நல்லா இருக்கணும், நாம தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற சில பொம்பளை உருவத்துல கூட சில மிருகங்கள் பார்த்திருக்கேன். ஓகேங்களா, அதனால அதெல்லாம் தட்டி கழிச்சிடலாம். தட்டி கழிச்சுட்டு நாம என்ன பண்ணணும், நாம என்ன நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், மூவ் ஆன் ஆகணும்னு நம்ம ஹார்ட் ஒர்க் நம்ம கொடுக்கலாம். உலகத்திற்கு அத்தனை லேடிஸ்க்கு சொல்றேன், எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்ததுல நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் ஒரு நல்ல ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறேன். உங்க ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டி இருந்துச்சுன்னா நல்ல ப்ரொமோஷன் இருக்கும். அப்படி இப்படி இருந்துச்சுன்னா அது என்னவோ ஃபேக்ட் அது சொல்லுவேன். ஏன்னா வாங்குறவங்க என்னுடைய பேஜ் வந்து ஜென்யூனா இருக்கும், நான் சொல்ற விஷயங்கள் ஜென்யூனா இருக்கும் அப்படின்னு நம்பிதான் என்னுடைய பேஜ் பாக்குறாங்க. ஸோ கஸ்டமர்ஸும் எனக்கு வேணும், உங்ககிட்ட வாங்குற கஸ்டமர்ஸும் எனக்கு வேணும். அதே சமயம் இவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணி நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க இல்லையா, ஸோ நீங்களும் எனக்கு வேணும். எனக்கு 2 பக்கமும் வேணும்ன்றதுனால நான் நியூட்ரலா தான் நடந்துப்பேன். என்னைக்குமே நீங்க ஒரு பொருள் கொடுத்துட்டீங்க, அந்த பொருள் குவாலிட்டி இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பா பர்சனலா உங்ககிட்ட சொல்லுவேன். சில பேருக்கு அப்படிதான் சொல்லியிருக்கேன். சில பேருக்கு நான் ப்ரொமோஷனே பண்ணல, ரிட்டர்ன் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எனக்காக ஏதாவது பண்ணுங்க மேம் அப்படின்னு, ரொம்ப டேமேஜ் சாரீஸ்லாம் கொடுத்துட்டு பண்ணுங்கன்னு சொல்லும்போது நோன் தான் சொல்லியிருக்கேன். அவங்களுக்குலாம் ஒரு சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு விஷயம் டேக் இட் ஈஸியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கஸ்டமருக்கு கொடுக்கறது கேர்லெஸ்ஸா போயிடும். அதனால அந்த ஒரு நோக்கத்தால தான் நம்ம வந்து வீடியோல ஜஸ்ட் லைக் தட் காமிச்சிட்டு நம்ம ஷோ பண்ணிடலாம். பட் கஸ்டமர் காசு கொடுத்து வாங்குறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா போனீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். அதுதான் என்னுடைய எண்ணம், தவிர வேற எதுவும் கிடையாது. எனிவே
நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் இப்போ தன்னம்பிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு. பிசினஸ்ல நல்லா பண்ணணும், வீட்டுல இருந்தபடி நல்லா பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து முன்னேறணும், லைஃப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் போகணும் போகணும்னு துடிச்சிட்டு இருக்க அத்தனை கேர்ள்ஸும் வந்து நான் சுத்தி போடுறேன். ஓகேங்களா? எல்லாருமே நல்லா இருக்கணுங்க. எல்லா கேர்ள்ஸும் நல்லா இருக்கணும். பாவப்பட்ட ஜென்மம் நாமெல்லாம். அதனால நாம வந்து அடுத்தவங்களும் கெட்டு போகணும்னு நினைக்கவும் வேண்டாம். நாம மட்டுமே நல்லா இருக்கணும் அந்த எண்ணமும் வேண்டாம். நாம நல்லா இருந்தோம்னா நம்மள சுத்தி இருக்கிறவங்கள நம்ம நல்லபடியா முடிஞ்ச அளவுக்கு பாத்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம குடும்பத்தை மட்டும்தான் பார்க்கணும்னு நமக்கு அந்த கடமை மட்டும்தான் கடவுள் கொடுத்துருக்கான் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம காசு பணம் கொடுத்துதான் ஹெல்ப் பண்ணணும் அந்த அவசியமும் இல்லை. காசு பணம் அப்பாற்பட்டது விஷயங்கள் இருக்கு இல்லையா? அந்த விஷயங்கள் நம்ம கேர்ள்ஸ்க்கு நம்ம கேர்ளா பிறந்தது ஒரு பாவப்பட்ட ஜென்மம் தான் நான் சொல்லுவேன். ஆனா அதே சமயம் நம்ம கேர்ளா பிறந்ததுக்கு ஒரு விதத்துல நம்ம பெருமையாவும் நினைக்கிறோம். சோ நம்மள சுத்தி இருக்கிற அத்தனை கேர்ள்ஸ்க்கு நம்மளால முடிஞ்சத நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நேரம் நான் இந்த வீடியோல பேசியிருக்கேன். எனிவே நானும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், மேக்கப் ரிமூவ் பண்ணணும். நாளைக்கு அன்னது எல்லாமே பேக் ரெடி பண்ணணும். ஸோ ஷூட்டுக்கு நானும் ரெடி ஆகணும். நாளைக்கு கிளம்புறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமா தூங்கணும். விடிய காலில் கிளம்பி போனேன். நாளைக்கு 7 மணி கால் ஷீட் வேற சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் வந்து ரெடி பண்ணிட்டு கிளம்பணும். எல்லாருக்கிட்டையும் பேசணும் அப்படின்னு சொல்லி நான் வந்தேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கேன். ஐ எம் சோ ஹாப்பி. நல்ல ஒரு குட் நியூஸ் கூடிய சீக்கிரத்தில் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ல நான் கமிட் ஆயிருக்கேன். ஸோ அந்த ஒரு குட் நியூஸை நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஓகே, எனிவே ஆல் லேடிஸ் லவ் யூ. ஓகே, நிறைய டைம் நான் சொல்வேன், ஒரு என்ன சொல்றது, மந்திரம் மாதிரி நான் சொல்வேன், விமன் ஷுட் நெவர் கிவ் அப் அப்படின்னு. ஓகேங்களா? என்னவா நடக்கட்டும், என்னவா நம்ம லைஃப்ல இருக்கட்டும், என்னவா தடைகள் வந்துட்டோம், உடைச்சிட்டு வரணும் நம்ம. அதுதான் பெண்கள். சரிங்களா? ஓகே, பாய்.